இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யா பல இடங்கள்ல முன்னேறாங்க அப்படிங்கறத பார்த்திருப்போம். அதுவும் குறிப்பா இந்த நோவா பக்முட்கா இந்த பகுதியில் ரஷ்ய வீரர்கள் முன்னேறாங்க. அந்த ஆர்ச்சர் ட்ரெயின் எல்லாம் கம்ப்ளீட்டா பிடிச்சிட்டாங்கன்னு பார்த்திருந்தோம் இல்லையா? இப்ப அதே போல இதுக்கு முன்னாடி உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த குடஞ்சு எடுத்துட்டு வந்தாங்கல்ல ரோபோத்தேனி, அதுக்கு கொஞ்சம் மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரேசோனி இருக்கு. இந்த ஒரேசோனியில ரஷ்ய வீரர்கள் ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரோ ரஷ்யன் சோர்சஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஒரேசோனியோட செட்டில்மெண்ட்டுக்குள்ள வந்து என்டர் ஆயிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து ரஷ்யா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டு தான் சொல்லப்பட்டு வருது. ஆனா ப்ரோ உக்ரைனியன் தரப்புல என்ன சொன்னாங்கன்னா ரஷ்யா வந்தாங்க, அடிச்சாங்க, ஆனா அந்த இன்னும் செட்டில்மெண்ட்டுக்குள்ள எல்லாம் வரல, கொஞ்சம் முன்னாடி இருக்கிறாங்க அவ்வளவுதான் அப்படிங்கிறது போல அந்த முன்னேற்றத்தை வந்து ஒத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா எந்த அளவுக்கு ரஷ்யா சொல்ற அளவுக்கு முன்னேற்றத்தை வந்து இன்னும் உக்ரைன் ஒத்துக்கல. பட் கூடிய விரைவில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அங்க இருக்கக்கூடிய ஏதாவது வீடியோ சோர்சஸ் வந்துச்சுன்னா நம்ம அடுத்தது பதிவுல பார்ப்போம். ஆனா ரஷ்யன்ஸ் வந்து ஸ்டார்ம் பண்ணும்போது அந்த ஒரேசோனியில ப்ளூ கலர்ல ஒரு பில்டிங் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் என்டர் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. நான் வீடியோ பதிவு பார்க்கும்போது தெரியும். ஏன்னா அந்த இடத்துல உக்ரைனியன்ஸ் வந்து தாக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ரஷ்யன்ஸ் அங்கே ஒரு அட்டாக் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது போல. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்னபடிதான் இந்த இடத்துல புவியியல் சார்லாம் வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா ஒரு செட்டில்மெண்ட் விழுந்ததுன்னா அடுத்த செட்டில்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா விழுந்துரும். ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்துல ஒரேசோனியை ரஷ்யா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்தாங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்டாரோமேஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கா கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். ஸ்டாரோமேஸ்க்கு வந்துச்சுன்னா அடுத்தது வந்து மக்கிர்விக்கா ஆட்டோமேட்டிக்கா கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். ஸோ இங்க இருக்க செட்டில்மெண்ட்ஸ்லாம் அடுத்த பகுதிகள் ஈஸியா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். இந்த இடத்துல ஏன் ரஷ்யா வந்து இப்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கிறாங்க, அதாவது தேவையில்லாம ஒரு பகுதியில வந்து ரஷ்யா ஸ்ட்ராங் பண்ண மாட்டாங்க. அப்படி ஸ்ட்ராங் பண்றாங்க அப்படின்னா என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கறதோட ஒரு கேள்வி வருது இல்லையா? இந்த இடத்துல மட்டும் ரஷ்யர்கள் அடுத்தடுத்த செட்டில்மெண்ட் அப்படியே புடிச்சிட்டு முன்னேறி போயிட்டே இருந்தாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த பகுதியில இருந்த எல்லா செட்டில்மெண்ட்டையும் ரஷ்யர்கள் பிடிச்சிருவாங்க. அதாவது கவுண்டர் அஃபென்சிவ்னு சொல்லி உக்ரைன் வந்து ஒரு மிகப்பெரிய ஆயுதங்கள்லாம் செலவு பண்ணி வீரர்கள்லாம் இழந்து வந்து பிடிச்சாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் மீட் எடுத்துட்டோம் அப்படிங்கிறது போல இருக்கும். ஸோ உக்ரைனோட எஃபர்ட் எல்லாமே ஜீரோ ஆயிரும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரேசோனி, ஸ்டாரோமிஸ்கி, மக்கிர்விக்கா, ஸ்டாரோசேயோ, நெக்குச்சுங், இந்த நெக்குச்சுங் தான் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த நெக்குச்சுங் மட்டும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா அதுக்கு அடுத்தடுத்த சிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெலிகா நோவோசெல்கா. இந்த வெலிகா நோவோசெல்காங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இதை ரஷ்யா மட்டும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்கன்னா ஒரு முக்கியமான சப்ளை லைன் கட்டான மாதிரி ஆயிரும் உக்ரைனுக்கு. ஸோ இந்த பகுதியை பிடிக்கிறதுக்கு தான் ரஷ்யா இந்த இடத்துல திட்டம் போட்டுட்டு இருக்கிறதா பல அனலிஸ்ட் தரப்புலன்னு சொல்றாங்க. சரி, ஓகே, அப்படி இதை பிடிச்சிட்டாங்கன்னா என்னப்பா நடந்துரும் அப்படின்றது போல கேட்டீங்கன்னா இந்த மேப்பை ஜூம் அவுட் பண்ணி பார்க்கும்போது கிளியரா ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லா தெரியும். இந்த வெலிகா நோவோசெல்கால இருந்து 3 ரூட் வந்து பிரியுது. அதாவது இதுதான் வந்து ஒரு ஹப்பா இருக்கு. இந்த வெலிகா நோவோசெல்கால இருந்து மேல பக்காத்தியான்னு ஒரு பகுதி இருக்கு இல்லையா, அது வரைக்கும் ஒரு ரோடு போகுது. ரெண்டாவது இங்க கீழே சைடு பாத்தீங்கன்னா ஜோல்டானியா, பெர்ஷிங்விக்கா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உக்லிடார், இந்த பகுதி எல்லாமே கனெக்டடா இருக்கு இல்லையா. ஸோ இந்த பகுதிக்கு போகக்கூடிய ஒரு சப்ளை லைனா முற்றிலும் உக்ரைனியன்ஸ் இழந்துருவாங்க. இந்த வெலிகா நோவோசெல்கால இருந்து மேல நேரா அந்த ரோஸ்டலின் இருக்கு இல்லையா, அந்த பகுதியை பிடிச்சிட்டு அப்படியே நேரா போனாங்கன்னா பக்காத்தியா. ஸோ இந்த 2 செட்டில்மெண்ட்டும் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாலே போயிடும். ஒரு மிகப்பெரிய என்சர்க்கிள்மெண்ட்டை ரஷ்யா பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா. எந்த இடத்துல இந்த உக்லிடாரா இருக்கட்டும், ஒடைனியா இருக்கட்டும், கொஸ்டன்டிஃப்காவா இருக்கட்டும், மேல இருக்கக்கூடிய ஹெக்ரோவிக்காவா இருக்கட்டும், அந்த பொபிடா, இது அப்படியே ஒரு சர்க்கிள் பண்ணி பாருங்களேன். ஒரு மிகப்பெரிய என்சர்க்கிள்மெண்ட்டை ரஷ்யா பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இதனால இந்த இடத்துல உக்ரைனுக்கு மிகப்பெரிய இழப்பா இருக்கும். ஸோ அந்த வெலிகா நோவோசெல்காங்கிறது மிக முக்கியமான செட்டில்மெண்ட். அதை நோக்கி ரஷ்ய வீரர்கள் இங்க முன்னேறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். அடுத்தது ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸா இருக்கட்டும், ரஷ்யன் சோர்ஸா இருக்கட்டும், மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கிறதா இந்த ரோபோத்தேனில மேலும் ரஷ்ய வீரர்களுக்கு ஒரு முன்னேற்றம், இந்த வெர்போகா பகுதியில ரஷ்ய வீரர்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கறத சொல்லிக்கிறாங்க. ஸோ அதை ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, ரஷ்யன் தரப்புல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இங்க மட்டும்தான் எப்படியான்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்பவும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஆச்சரேட்ரேனியா பகுதிக்கு வந்தெல்லாம் அந்த ஆச்சரேட்ரேனியா பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா கீழே முழுவதும் நோவா பக்முட்கா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு பார்த்தோம் இல்லையா. இந்த சொலோவியும் இப்ப முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுங்கிறாங்க. ஆனா ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் அங்க சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. பட் ஆனா ரஷ்யன்ஸ் அதை ஃபுல்லா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க. இப்ப அந்த நோவா பக்முட்கால இருந்தும் கீழ் நோக்கி ரஷ்ய வீரர்கள் முன்னேற ஆரம்பிச்சிருக்காங்க. அதை ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸஸும் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பெர்பச்சி, செங்கிவிகா, இதுக்கு புறநகரங்கள்ல இருக்கக்கூடிய அந்த மரவரிசைகள் இருக்கு இல்லையா, அது முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். அப்படி வரும்ன்ற பட்சத்துல அடுத்தது நோவோஷெல்கா, பெர்ஷா, உமான்ஸ்க், அப்புறம் நோவோபர்காஸ்க், இந்த பகுதியெல்லாம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். இப்ப அந்த ஆச்சரேட்ரேனியாக்கே வந்துட்டீங்க அப்படின்னா ஆச்சரேட்ரேனியால இருந்தும் சில முன்னேறி வந்து சண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறதா உக்ரைனியன் சோர்சஸ்லாம் மார்க் பண்ணிக்கிறாங்க. அந்த கிரே கலர்ல பாத்தீங்கன்னா தெரியும். அது எல்லாமே இப்ப ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறத சொல்லப்பட்டது
ரஷ்யன் சோர்சஸ் தரப்புல இருந்து. ஏன் அந்த இடத்துல போய் முன்னேறாங்க அப்படின்னா, இப்ப அந்த இடத்துல வந்து முன்னேறினாதான் இந்த ஆர்ச்சரட்ரேனியாவை யாராவது பக்கவாட்டு தாக்குதல் பண்றாங்களா, அதாவது ஆர்ச்சரட்ரேனியாவை தாக்குறதுக்காக ஏதோ ஒரு மெக்கானிக்ஸ் பிரிகேட் வருதா அப்படிங்கிறது போல தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா 25வது மெக்கானிக்ஸ் பிரிகேட் இப்ப இதை பாதுகாக்கிறதுக்காக இருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. இப்ப இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஆர்ச்சரட்ரேனியால இருந்து மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, ரஷ்யா இதை பிடிச்சிட்டு மேல ஏறுவாங்கன்னு சொல்லிட்டு. சோ அப்படி பார்க்கும்போது இந்த ஆர்ச்சரட்ரேனியாக்கு மேல இருக்கக்கூடிய செட்டில்மெண்டான ஆர்கனல்ஸ்கி, இந்த ஆர்கனல்ஸ்கியை போய் அடிக்கும் போது, அதாவது முற்றுகையிட போகும்போது ஒருவேளை இந்த ஆர்ச்சரட்ரேனியாவோட மேற்கு பகுதியிலிருந்து யாராவது வந்து அடிச்சிடக்கூடாது இல்லையா. சோ அதனால அப்படியே அந்த ரயில்வே லைனை பிடிச்சிட்டு ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அந்த இடத்துல தெரியுது. ஒருவேளை ரஷ்யவர்களுக்கு அது கை கொடுக்கும் பட்சத்துல அப்படியே அந்த ரயில்வே லைனை பிடிச்சிட்டு மேலே ஏறினாங்கன்னா நோவோசில்க் அலெக்சாண்ட்ரியா, அது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அங்க இருக்கக்கூடிய பிரிகேட்ஸ் எல்லாம் பின்வாங்குறாங்க அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது இல்லையா. இதுக்கு பின்னாடி முக்கியமான காரணம் இருக்கு, நம்ம அடுத்தது பார்ப்போம். ஆனா இதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். இந்த இடத்துல தடுத்து நிறுத்திக்க தான் சொல்றாங்க. இதுவும் ஒரு சேஃப்டியான ஒரு லொகேஷன் தான். ஏன்னா இப்ப இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா இது எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இருக்கிற ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் அடுத்தது சொக்கிலுக்கு தான் போவாங்க. இந்த சொக்கில்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கூகுள் மேப்ல நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், ஒரு மிகப்பெரிய ட்ரென்ச் அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ட்ரென்ச்சுக்கு அரணா இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய வாட்டர் பேரியர், அதாவது இந்த இடத்துல ரிவர் மாதிரி போகுது இல்லையா, அதோட கிளைகள். அந்த ட்ரென்ச்சை செமி சர்க்கிள் மாதிரி மும்முனைகளையும் பாதுகாக்கிற மாதிரி அந்த ரிவர் இருக்கு. சோ அந்த ரிவரோட பிரான்ச்சஸ் இருக்கு, கால்வாய் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ அதை வந்து தாண்டி போய் அந்த ட்ரென்ச் அடிக்கிறதுங்கிறது கஷ்டம், அதிகமான உயிர் சேர்ந்தும் ரஷ்யாக்கு ஏற்படும். ஆனா ரஷ்யா இந்த நோவோசில்க் அலெக்சாண்ட்ரியாவுக்கு போயிட்டு அந்த இடத்துல இருந்து பின்புறமா வந்து தாக்குனா மட்டும்தான் இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த செட்டில்மெண்ட் ரொம்ப சேஃப்டியான செட்டில்மெண்ட். இது கொஞ்சம் இக்கட்டான ஒரு பகுதி தான். இதை எப்படி ஸ்ட்ராங் பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்ப்போம். ஏன்னா இது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு பொசிஷன். புவியியல் சார்பா இந்த இடத்த வந்து பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இங்க இருக்கக்கூடிய பிரிகேட்ஸ் வந்து அதுக்கு ஒத்துழைக்கணும். உக்ரைனோட பிரிகேட்ஸ் இந்த இடத்துல நின்று மாரல் வேலையோட சண்டை பிடிச்சாதான் சண்டை பிடிக்க முடியும். அப்படிலாம் ரொம்ப கஷ்டம். மிக முக்கியமான ஒரு சூப்பரான பொசிஷன், டிஃபெண்டிங் பொசிஷன் வந்து உக்ரைன் வந்து இழந்த மாதிரி ஆயிரும் இந்த இடத்துல விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா. சரி, ஓகே, இப்ப நம்ம இந்த ஆர்ச்சரட்ரேனியாக்கு வருவோம். சோ ஒரு புறம் ரஷ்யன்ஸ் இந்த ஆர்ச்சரட்ரேனியால இருந்து ஆர்கனல்ஸ்கிக்கு போவாங்க. சோ அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக மேற்கு பகுதியில முன்னேறி இருக்கிறாங்களா. இப்ப அதே போல வந்து பாத்தீங்கன்னா டீப் ஸ்டேட் தரப்புல, அதாவது ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ரஷ்யா இந்த இடத்துல முன்னேறிக்கிறாங்கன்னு சொல்லி. எந்த இடத்துலன்னு பாத்தீங்கன்னா நோவோகலினோவோட கிழக்கு பகுதியில வந்து ரஷ்ய வீரர்கள் முன்னேறிக்கிறாங்க. சோ இப்படி முன்னேறும் போது ஒன்ஸ் வந்து ரஷ்ய வீரர்கள் இந்த ஆர்ச்சரட்ரேனியாவை ஃபுல்லா இன்னும் பிடிக்கல. அதுக்கு காரணம் என்னன்னா அந்த இடத்துல ஏதாவது பிரிகேட்ஸ் வந்து ஏதாவது செஞ்சு வச்சுட்டு போயிருப்பாங்க. இந்த கண்ணி வேலைகள், சித்து வேலைகள் ஏதாவது செஞ்சு வச்சிருந்தாங்கன்னா ரஷ்ய வீரர்களுக்கும் கொஞ்சம் ஆபத்தா இருக்கும். அதனால அதெல்லாம் கிளியரிங் ஆபரேஷன்ல ஈடுபட்டு இருக்காங்க. சோ இந்த நோவோகலினோவோட கிழக்கு பகுதியிலிருந்து முன்னேறி போய் அப்படியே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் பேரியர் இருக்கு. இன்னொன்னு இந்த ஆர்ச்சரட்ரேனியால இருந்து முன்னேறி போய் இந்த ஆர்கனல்ஸ்கி இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா சுத்தி வளைச்ச மாதிரி ஆயிரும். இந்த கிரமில்ல நின்று சண்டை பிடிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு நீடு இல்ல. சோ ரஷ்ய வீரர்கள் இந்த இடத்துல வந்து இப்படி பிளான் பண்ணி முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. கூடிய விரைவில் இங்க இருக்கக்கூடிய 25th மெக்கானிக்ஸ் பிரிகேடும் பின்வாங்கிடுவாங்க அப்படின்றது போல சொல்லப்பட்டு வருது. ஏன்னா சுத்தி வளைச்சிட்டாங்கன்னா அங்க நின்று சண்டை பிடிக்க முடியாது இல்லையா. அந்த ஒரு காரணத்தினால அங்க 25th மெக்கானிக்ஸ் பிரிகேட் தானா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. சோ இரு தரப்புலையும் சொல்றத என்ன ஏதுன்றது உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் அப்படிங்கறத நம்புறேன். நீங்க தான் அலசி ஆராய்ஞ்சு எது சரியா இருக்கும் எது தப்பா இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கணும். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கோ. இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.